ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மொட்டமாடி டாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெய்யழகனில் எப்படி கார்த்தி அரவிந்த் சாமி ரெண்டு பேரும் சூப்பராக பேசியிருப்பாங்க. அந்த உரையாடலே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் மொட்டை மாடியில் நைட்டு ஒரு 11 மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் இன்ஸ்பயராக இருக்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று சிவகார்த்திகேயன். ரெண்டு பேருமே ஒரு செல்ஃப் மேட் ஸ்டார்ஸ். இவங்க 2 பேர் வந்து சிவகார்த்திகேயன் பற்றி பேச போகிறாங்க. நாங்கள் 2 பேர் வந்து விஜய் சேதுவோட ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். அதாவது இந்த வீடியோ வந்து விஜய் சேதுபதி விஎஸ் சிவகார்த்திகேயன் இல்லை, விஜய் சேதுபதி அண்ட் சிவகார்த்திகேயன் அதை தெளிவுபடுத்த ஃபர்ஸ்டே தெளிவுபடுத்தி. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் எல்லாமே இருக்கும் வீடியோவில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். இது என்ன ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒருத்தர் பேசி ஒருத்தர் பாயிண்ட் பாயிண்ட் சொல்லி போறது இன்டர்ஃபியர் ஆகும். அடிக்கடி பேசுறப்ப மாத்தி அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரியே கொண்டு போவோம் இந்த வீடியோ. ஸ்டார்டிங் ஏதாவது விஜய் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். கார்த்தி சுப்ராஜ் கேங்கோட சேர்ந்து ஷார்ட் ஃபிலிமில் சின்ன ரோல் பண்ணி அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே லீடாக நடிச்சிருந்தாரு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட கேரியர் எடுத்துட்டோம்னா சுந்தரபாண்டியன் ஆரம்பித்து இப்போ பிக் பாஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடித்த எல்லா படங்கள் எல்லா கதாபாத்திரமும் எனக்கு பர்சனலாக ரொம்பவே நான் உள் வாங்கிக்குவேன். ரொம்ப ஒரு நேச்சுராலிட்டி நல்லா தெரியும். யதார்த்தமான ஆக்டர்னு சொல்லி எல்லார்ட்டையும் பேசுறது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நிறைய சைடு ரோல் நடிச்சிருக்காரு. புதுப்பேட்டையில் ஒரு முக்கியமான சுந்தரபாண்டியன் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு. நிறைய டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்ணிட்டு அப்புறம் லீடுக்கு வந்திருக்காரு. 50 படம் தாண்டிட்டு போயிட்டார். 50 படம் ஹிந்திக்கு போய் ஜவான்லேயே ஒரு 8 கொடுத்தாரு. அவருக்கும் சில ஃப்ளாப்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலுமே அவர் நடிப்பு ரீதியாக ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆனவன்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ இருக்க டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் வந்து ரஜினி, கமல், விஜய் 3 பேருமே வில்லனா பண்ண ஒரு வில்லனா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். 3 பேருக்குமே வில்லனா ஸ்ட்ராங்கான வில்லனா பண்ணியிருக்காரு. அது எந்த விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கோவம் வரும், என்னடா ஒரு குழந்தைய கொல்ல போறாரு அப்படின்னு. அதே டக்குன்னு மகாராஜா கட் பண்ண பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு பாசமுள்ள தந்தையை நடிச்சு கலக்கிருப்பாரு. பல வேரியேஷன் பல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காரு. யாருமே அது 50 படத்தில் அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் கமலஹாசன் அவர்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ற ஒரு ஆக்டரா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்ரம் வேதால அருமையா சொல்லியிருப்பாங்க. ஒரு கெட்டவன் இருக்கானா அவன் வந்து சமுதாயத்துல கெட்டவனா தெரிவான், ஆனா அவனோட சொந்த லைஃப்ல அவன் நல்லவனா இருப்பான். இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விக்ரம் வேதா இருக்கட்டும். அப்புறம் கருப்பன் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். கருப்பன் படத்துல சாதாரண ஒரு மாடுபிடி வீரரை வந்து அசத்திருப்பாரு. இப்போ விக்ரம் படத்தில் சொன்னீங்க, விக்ரம் படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு வில்லனாக நடிச்சிருக்காருன்னு. அதே இப்போ என்னென்னா இப்போ ஒரு இது என்னென்னா ஒரு இதில் பார்த்தா கமல் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இருப்ப சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஆங்கராக பண்ணிட்டு இன்னைக்கு அதே கமல் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு அமரன் படம் பார்த்து இங்கே அமரன் படம் அவ்வளோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கமலே ஒரு கடிதம் எழுதி கமல் வந்து அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாரு. பரத்னு ஒரு ஆக்டர், அவரோட வந்து ஜோடி டான்ஸ் ஏதோரில் வந்து கெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஏதாவது டான்ஸ் ஆடிருக்காரு சிவகார்த்திகேயன். அப்போ வந்து அவர் வந்து ஜட்ஜாக இருந்திருக்காரு பரத். ஆனால் இப்போ பரத்தோட படத்துக்கு பூஜைக்கு சிவகார்த்திகேயன் கெஸ்ட்டாக போயிருக்காரு. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு சிவகார்த்திகேயன். அந்த க்ரோத் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு விஜய் டிவியில் ஆரம்பிச்சு கலக்க போது ஆரம்பிச்சு சினிமாலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேதியில் விஜய் அவர்கள் அஜித் அவருக்கு அடுத்தாப்புல அதிக ஃபேமிலி ஆடியன்ஸ் புல் பண்றது பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். அவ்வளவு பேர் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்க நம்பி பாக்குறாங்க. கண்டிப்பா அது நான் ஒரு விஷயத்த ஒத்துக்குவேன். எஸ்கே வந்து தான் நடிக்கிற படங்கள்ல ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ற மாதிரியோ சிகரெட் யூஸ் பண்ற மாதிரியோ காட்சிகள் வராது. அது எனக்கு பிடிச்ச விஷயம். அது எனக்கு ஸ்டார்டிங்ல லைட்டா ஸ்டார்டிங்ல இருந்திருக்கும். இப்போ வந்து அறுதியாவே எந்த ஒரு படத்துலயுமே ரொம்ப கான்சியஸாவே அதை வைக்க கூடாதுங்கிற மாதிரி. ஆனா இது ஒரு சேஃப் ஜோன் தான். வந்து எவ்வளோ நாளைக்கு இவன் சொல்கிறான் இது வரைக்கும் பண்ணது இல்லை. ஆனால் சேஃப் ஜோன்லாம் இருக்குது. விஜய் வந்து எல்லா இதுவுமே அட்டம் பண்ணிட்டாரு. இல்லைனாவும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், மகாராஜா கேரக்டரை எடுத்துக்கிட்டோம். 50 படத்தை தெரிஞ்சு சிவகார்த்தினால அப்படி அட்டம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. இப்போ ஃபுல் படத்தில் அவர் வந்து அடி வாங்குவார், கலாய்ப்பாங்க, அவரை எல்லாமே பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு ஆக்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணிட்டு இருக்கு, எல்லா இதுலையும் பண்ணிட்டு இருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டார்டம் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டம் நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. எப்படி அந்த விஜய் அஜித் அந்த இதுக்கு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த இதுக்கு எடுத்து வச்சிருக்காரு. தண்ணி போயிட்டாரு ஆல்ரெடி. தலத்தளபதி கூட அந்த ஆல்கஹால் அதெல்லாம் வந்து நார்மலாக தலை சொன்ன மாதிரி வெல்கம் டு தி பிக் லீக் அந்த லீக் வந்துட்டாரு. இப்போ வந்து அட்டெம்ப்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் 2 பேரும் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு கமல் சாருக்கு அப்புறம் விஜய் சேதுபதி தான் அதிக கெட்டப் போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீதக்காதிங்கிற படத்துல அப்படி ஒரு பக்கா ஒரு ஓல்டான லுக். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள்ல பஞ்சிமிட்டாய்ங்கிற படங்கள்ல அவருக்கு வயசு வேற மாதிரி லுக்கு, வயசான கெட்டப் லுக்கு கொடுத்துருந்தாரு. ரெக்க மாதிரி படத்தை டக்குன்னு யங்ஸ்டரா வந்துட்டாரு. சூப்பர் டீலக்ஸ் படம் வந்து இப்ப இருக்க எந்த ஆக்டராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து
இப்போ வந்து யோசிக்க முடியுமான சூப்பர் டீலக்ஸே ஒரு அந்த படம் பாக்குறதுன்னு கொஞ்சம் இதா இருந்தா ஒரு எல்லா ஆடியன்ஸுக்கும் அது ஃபிலிம் பிடிக்குமா நாலேஜ் உள்ள ஆடியன்ஸ் பார்க்கணும்னு இப்ப சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி சீதக்காதி சூப்பர் டீலக்ஸ் எல்லாத்துலயுமே பண்ணிருக்காரு. இது வந்து இப்ப சிவகார்த்திகேயன் அப்படின்னா ரெமோல வந்து ஃபீமேல் கேட்ட பண்ணது அதிக அளவுல ஆடியன்ஸ் போய் ரீச் ஆயிருக்கும். இவர் ஒரு பண்றது பாத்தீங்கன்னா கமர்ஷியலா நிறைய பேருக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா அப்ப ஃபிட்னஸ் டான்ஸ் படி பார்த்தா விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயன் கம்பேர் பண்ண முடியாது. இல்ல அதுவும் பிரேக் பண்றாருல, இந்த மாதிரி இருக்கவங்களும் ஆக்டர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு பிரேக் பண்றாரு. டான்ஸ் படி பார்த்தா யாரு பெஸ்ட்? டான்ஸ் படி பார்த்தா சிவகார்த்திகேயன். பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஆக்டிங் தானே ஃபர்ஸ்ட் மெயின். ஃபர்ஸ்ட் ஆக்டிங் தானே, அதுக்கப்புறம் தான் டான்ஸ். ஒரு கதாபாத்திரம் பேர் சொல்றப்ப அது மனசுல நிக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப விக்ரம் வேதான் சொல்றப்ப அந்த வேதா கேரக்டர் மனசுல நிக்கணும். ஆமா அதுதான் இப்போ ஒரு இல்ல நான் இப்போ இவ்ளோ விஜய் சேதுபதி 50 படம் நடிச்சிருக்காரு. அந்த 50 படத்தையும் உங்களால சொல்ல முடியுமா? இல்ல நிறைய படம் நடுவுல நமக்கு வந்தது தெரியாது, போனது தெரியாது. இது பேச்சு கிடையாது. நீ சொல்லு. இது வந்து இப்ப சிவகார்த்திகேயன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல, அந்த லிமிட் இருக்குல்ல ஒரு அப்படி படத்துக்கு. சொல்றது இல்ல. இப்ப ஆடியன்ஸ் நம்பி போறது சிவகார்த்திகேயன் படம் தான். அதான உண்மை. இப்படிதான் இல்ல ஓகே, சிவகார்த்திகேயனால எவ்வளவு நாளைக்கு இப்பதான் கண்ணே பிடிச்சிருக்காரு. சரி எவ்வளவு நாளைக்கு சேவ் சரி, பண்ணல. நீ சொன்ன விஜயோட படத்துக்கு வில்லன் நடிச்சே நீ பெருமையா சொன்ன. விஜயோட படத்துக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. கெஸ்ட் அப்ப அது அப்பியரன்ஸ் அதோட முக்கியமா பெரிய வில்லன் விஷயம். முக்கியமா? இதே பெரிய விஷயம் உனக்கே தெரியும். வில்லன் தான் பெரிய விஷயம். என்ன வில்லன் பயங்கரமா பிரேக் பண்ணிருக்காரு. கெஸ்ட் அப்பியரன்ஸோட இந்த இதை துப்பாக்கியை பிடிங்க அப்படின்னு சொல்றது வேற மெசேஜ் கொடுக்குற மாதிரி தானே. டான்ஸ் எல்லாம் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி மற்றும் சிவகார்த்திகேயனை கொஞ்சம் பத்தி பேசுறப்ப விஜய் சேதுபதி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்காரோ அப்படின்னு தோணுது. ஒரு எல்லா ஈஸியா ஒரு கஷ்டமான கதாபாத்திரத்தை கூட எடுத்து நடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அதை நான் அப்சர்வ் பண்ணிட்டு வர ரொம்ப அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு. ஆமா இது ஆனா கன்சிஸ்டன்சியா விஜய் சேதுபதி பண்ண முடியாது. இப்போ ஒரு படம் செம ஹிட் கொடுத்தா அடுத்த படமே ஃப்ளாப் ஆகுது. ஆமா கன்சிஸ்டன்ட்டா ups and பண்றது downs சிவகார்த்திகேயன் அவருக்கு தான். இருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் அதிக ஃபேன் பேஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அவருக்கு ரெகக்னேஷன் இன்னும் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ்க்கு மகாராஜா மொத்தமாக நெட்ஃப்ளிக்ஸில் அதிக கோடி பேர் பார்த்து நிறைய சக்ஸஸ் கிடைச்சு மகாராஜாவுக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு இன்னும் முன்னாடியே நிறைய கிடைச்சிருக்கும். டாப் 1 நினைக்கிறேன். ஆமா அங்கிள் இது அதாவது தனிப்பட்ட முறையில ஒரு ரொம்ப கரிஸ்மாட்டிக்கா இருந்தா தான் அந்த லெவலுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்கணும். மிமிக்ரி, காமெடி, அந்த சென்ஸ் ஆஃப் படமே எடுத்துக்கலாம். நான் தளபதி ஃபேன் தான். மாஸ்டர் படத்திலே பார்த்தீங்கன்னா சரி ரியலாக ஒரு ஆனஸ்டாக சொல்லணும்னா விஜய் சேதுபதி சூப்பரா ஸ்கோர் பண்ணிருப்பார். 50-50 ஒரு சில ஃப்ரேம் வந்து விஜய் சேதுபதி பிடிச்சிருக்கும். ஒரு இது எஸ்கேவால பண்ண முடியல. விஜய் சேதுபதியோட பெஸ்ட் படங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல எல்லாம் ஒரு பயங்கரமா ஹோல்ட் பண்ணிருப்பாரு. ஆனா எல்லா படத்துலயுமே ஒரு ஆள் ஹோல்ட் பண்ண முடியுமா? இப்ப ரீசெண்டா அந்த படத்திலே மகாராஜாலனா நல்லா ஹோல்ட் பண்ணிருந்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த படத்துல எல்லாம் ஒண்ணு வில்லனா பண்ணிருப்பாரு, ஹீரோயின் ஒருத்தர் பண்ணிருப்பாரு. வில்லனா படம் தான் அதிகமா போயிருக்கு. அது நம்ம யார அந்த பாத்து டிஎஸ்பின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா அது யார பாத்துறீங்க? ஆனா இப்ப இல்ல பிரின்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. ஒவ்வொருத்தங்க லைஃப்ல வரதானே சரி. அப்புறம் இல்ல நடிச்ச படமே கம்மி தானே. இது வந்து வெர்சஸ் இல்ல, இது அண்டு. ஆனா பட் எஸ்கேக்கு என்னன்னா 25 ஓட கம்மியா அடிச்சிருக்காரு. 25 கம்மி தான். ஃபிளாப் கம்மியா தானே. எஸ்கேக்கு என்னன்னா அவன் இப்ப எஸ்கே மட்டுமே வச்சு ஒரு இது மாதிரி எஸ்கே பம்பி போலாம். சமயம் கிடைக்கும்போது கீழே உட்காருங்க, எல்லாரும் கால் சோறு பிடிச்சி. கோவிட்க்கு அப்புறம் வந்து இப்ப மக்கள் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. என்னன்னா இந்த படத்தை நான் ஓடிடில பார்ப்பேன், இந்த படத்தை தியேட்டர்ல பார்ப்பேன் அப்படிங்கிறப்ப எஸ்டாப்ளிஷான ஒரு ஸ்டார் படத்துக்கு தான் தியேட்டருக்கு போறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜய், அஜித், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படத்துக்கு தான் இன்னைக்கு தேதியில வந்து அதிக லெவலில் போய் தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. அந்த ஒரு கிரெடிபிலிட்டி வாங்குறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இல்ல. அது வந்து எப்படி இல்ல, சொல்றது, இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்திருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே அமர 100 கோடி தாண்டி டயர் 1ல வந்துட்டாரு. ஆமா அதெல்லாம் ஓகே. அது அந்த கிரெடிபிலிட்டி வாங்குறது வந்து அவ்வளோ பின்னாடி பெரிய ஹோம் ஒர்க் இருக்குங்க. அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரு, அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்றது வந்து ரொம்ப ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அது குவாலிட்டி. சிவகார்த்திகேயனோட கண்டென்ட்ல என்ன பிரச்சனை, வேரியேஷன் கம்மியா இருக்கு. அவரோட ஓவரால் கண்டென்ட்னா காமெடி, ஃபேமிலி எவ்வளவு நாளைக்கு அது அரைச்ச மாதிரி காமெடியில இப்ப டார்க் காமெடி இருக்குல்ல, டாக்டர் கொண்டு இல்ல சீமராஜ் பேரே பேரே வரைக்கும். இப்ப எஸ்கேக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டியான இப்ப சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இப்ப தளபதியும் சினிமா விட்டு போயிட்டாரு. ஸோ தனுஷ், ஒரு சில போட்டி நடிகர்கள் இருக்காங்க, சூர்யா, தனுஷ் நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு துப்பாக்கி கொடுத்தது மூலமா அவரு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஆனா விஜய் சேதுபதிக்கு அப்படி இல்லை. ரொம்ப எல்லா வில்லனாவும் பண்ணலாம், படம் ஓடாட்டியும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ்லேயுமே எனக்கு தெரிஞ்சு கமல் சார் உலகநாயகன் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கான்னு தெரியல. இருந்தாலுமே இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடத்திட்டு வராரு. உண்மையிலே சூப்பரா இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அதுதான் மெயினாக சொல்ல வரோம். இல்ல இந்த மாதிரி ஹோஸ்ட் சிவகார்த்திகேயன் வந்து ஃபன்னியா யூஸ் பண்ணாரு. இவரோட ஸ்டைல்ல வேற லெவல்ல சிவகார்த்திகேயன் ஹோஸ்ட் பண்ணனும். முன்னாடி ஹோஸ்ட் தான பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு இப்போ ஹோஸ்ட் பண்ணனும். இல்ல சொல்றேன், ஏன் ப்ரமோஷன் வந்தா பிக் பாஸ் இதுதானே ஓகே ப்ரமோஷன் நீ சொல்றல. அப்ப ஹோஸ்ட் பண்றது கவின் ப்ரமோஷன் வந்தாரு, சிவகார்த்திகேயன் ப்ரமோஷன் வந்தாரு. ஹோஸ்ட் வந்து என்னது படம் கிடைக்கலையா? இப்போ வந்த அப்புறம் இந்த லைன் அப்ஸே சிவகார்த்திகேயன் தான் பயங்கரமா. ஏஆர் முருகதாஸ், வெங்கட் பிரபு வந்து அந்த ஒரு
அடுத்த ஆனா லீடுக்கு வந்த எத்தனை மாதிரி நியூ டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண இதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்காரு. நயன்தாராவே அதிக நியூ டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க. ஆமா. அதுக்கு அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் கம்பல்சரி இல்ல படம் நம்மளுக்கு ஓடுதே சரி நான் சொல்றேன். இப்ப மகாராஜா தான் வந்து விஜய் சேது வந்தனால ஒரு புது டைரக்டர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்டர்வியூல கூட திட்டி நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். அது நல்லா பேசியிருந்தாரு. இல்ல இவங்க சதா வேரியேஷன் காமிக்கிறது தான் சொல்றேன். எவ்வளவு நாள் இப்ப நான் இந்த கோட்டுக்குள்ளே இருக்கேனா எவ்வளவு நாள் இந்த கோட்டுக்குள்ளே இருக்கேன். ஒரு டைம்ல இப்ப கன்னின் வந்துருக்காரு. கன்னே அவரோட கோட்டை தாண்டி வர லிமிட் தான். ஒரு லிமிட் தாண்டி கன்னிக்கே அது வந்துருக்காரு. வரைக்கும் அங்க இருக்கலாம். சரி இப்ப அமரனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் நான் சரி ஒத்துக்கிறேன். ஓகே. அதுல வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு, காமெடி இல்ல. அமரன் ஒரு ரிஸ்க் எடுத்து அதான் சக்சஸ் ஆயிருக்கு. இதே கண்டினியூ பண்ண வர ஓகே பட் அந்த மாதிரி தானே ஒரு இதானே. சோ டாக்டர்ல ஃபன் டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க. அதான் சிவகார்த்திகேயன் பண்ணல. பிரியங்கா மோகன் தான் போனீங்க. சிவகார்த்திகேயன் தான் அதிகம் இப்ப பேசுறாங்க. டான் வந்து சாதாரண ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தானே. அதான் நீயே சொல்ற, தியேட்டர் மாதிரி கிரிஞ்சு தானே அப்ப அது. அப்புறம் ஏன் அது ஓடுச்சு? அதான் நான் கேக்குறேன். அதான் ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு. அதுதான் நான் கேக்குறேன். எமோஷனா போய் கனெக்ட் பண்றது வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு இன்னும் கரெக்டா பண்ணிட்டு அது இருக்காரு. ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எஸ்கேட் இருக்க ஒரு எனர்ஜி, அந்த சுறுசுறுப்பு அது நம்ம விஜேஸ்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது கொஞ்சம் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். எஸ்கே பாத்தீங்கன்னா அந்த பிரசன்ஸ், அந்த ஹோல்ட் பண்றது, இப்ப ரீசெண்டா அந்த படங்கள்லயும் சரி ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஹோல்ட் பண்றது, அந்த ஒரு அந்த கைத்தட்டல் வாங்குறது, அது எஸ்கேட்ட பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் வந்து எஸ்கேட்ட அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது எங்களுக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனா இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, தனுஷ் யாரா இருந்தாலும் சரி, தமிழ் சினிமா ஆரோக்கியமான பாதையில போகணும். ஆமா, மக்கள் வந்து தியேட்டருக்கு போய் படத்தை பார்க்கணும். ஒரு மெயின் ஹீரோ சினிமா விட்டு விலக போறப்ப சினிமா காப்பாற்றணும். சினிமாவை நம்பி நல்ல நல்ல படங்கள் வரணும். அதுல எல்லாரும் ஒரே மாதிரி ஜேர்னல்ல பண்ணாம அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்துவமான, இப்ப எஸ்கேக்கு வந்து ஒரு காமெடி இதெல்லாம் நல்லா வரணும், அது அதுல பண்ணலாம். விஜய் சேது மாதிரி நடிகர்களும் வரணும். எல்லா விதமான நடிகர்களும் வந்தாதான் நமக்கு அந்த போட்டி காம்படிஷன் இதெல்லாம் இருக்கும். இல்ல போட்டி இருந்தா தான் வந்து நல்லா க்ரோ இதாகும். நல்லா இது இது கம்பெடிஷன் வந்து அதான் இது வந்து 2 இயர்லயே நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அடுத்த தளபதி எஸ்கேவா அப்படிங்கிறது எல்லா படங்களும் ஓடணும். ஆனா மினிமா நம்ம சினிமாவே பாத்தீங்கன்னா மெயினா நம்ம என்டர்டைன்மெண்ட் தான். எண்டாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அந்த அது என்டர்டைனிங் அதிகமா கொடுக்கறது கம்பேரிட்டிவ்லி சிவகார்த்திகேயன் அதிகமா கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஓகே. எனக்கு நான் வந்து சினிமாவில் வந்து ஆக்டிங் வைஸ் பார்த்தா ஒரு பர்ஃபார்மன்ஸு ஓட அட்டெம்ப்ட் வேரியேஷனு பாடி குறைக்கிறாரு ஃபிட்டா இருக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை. சூப்பர் டீலக்ஸா கேரக்டர் சொல்றேன். இது நான் சொல்ற ஓப்பனா சொல்றேன். பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிருக்காரு சொல்லு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் அதுதான் நேச்சுராலிட்டியே. இல்ல இந்த மாதிரி நபர்களும் வரணும்னு காமிக்கிறது தான் அது. இல்ல சிவகார்த்திகேயன் இப்பதானே பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி நினைச்சா பண்ண முடியல. சிவகார்த்திகேயன் இப்பதானே பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கு பண்ணிருக்காரு? இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். கடைசி விவசாயிங்கிற படம் ஆமா அவ்வளவு சூப்பரா இருக்கும். தமிழ்நாடு மக்கள் மதிய அந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கல. ஆனா வெளிநாட்டுக்காரன் பாராட்டு கொடுத்தான். அந்த மாதிரி படங்கள்ல ஒரு தைரியம் வேணும். கெபாசிட்டி அதுல ஒரு அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமா நடந்து வாட்ச் கட்டிட்டு இல்ல தமிழ் ரொம்ப வித்தியாசமா அந்த தைரியம் வேணும். அதான் நான் சொல்றேன். இல்ல தைரியம் உலகமெங்கும் தமிழ் சினிமா வரவேற்பு கிடைக்கல. இந்த மாதிரி படங்கள் வரணும். ஆமா, இந்த மாதிரி படம் வந்து இதுவரைக்கும் சிவகார்த்திகேயன் நான் பண்ணணும்னு சொல்லல. இந்த மாதிரி படம் வந்திருக்கு. மக்கள் முடிஞ்சா பாருங்க. அதுதான் சொன்னேன். கடைசி சைன் போய் பாருங்க. ஐ மீன் காப்பேர் என்ன செய்யும் இன்னொரு படம் அதுவும் சூப்பரா இருக்கு. என்னன்னா இப்ப இந்த டான் இதா இருக்கட்டும், என்னதான் நம்ம ஒரு சைடு இதுல ஆன்லைன்ல கிண்டல் பண்ணாலுமே நிஜத்துல பாத்தீங்கன்னா சக்சஸ் 102 கோடி. அதுவும் இப்ப இவ்வளவு ஹேட்டுக்கு மத்தியில ரொம்ப ஹேட், சிவகார்த்திகேயன் சம்பந்தம் இல்லாம ஹேட். யாரும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சில ஹேட் பண்ணுவாங்க. வந்து அவரோட வளர்ச்சி வேணும்க்கு தடுக்க பாக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். உண்டான திறமை இருக்கு. கண்டிப்பா அவரும் ஒரு லெவலுக்கு வருவார்னு, மேல வருவார்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆமா, திருச்சியில இருந்து வந்திருக்காரு. இந்த ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம இந்த அளவுக்கு போய் சக்சீட் ஆனது அவருக்காச்சும் விஜய் டிவின்னு ஒண்ணு இருந்துச்சு. அது நான் எப்பவும் ஏன்னா விஜய் சேதுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சிறந்த நடிகர்கள். நடிகர்கள் இல்ல, நடிகர் நான் சொல்றேன். நடிகர்னா ஒரு படி மேல. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இப்ப எம்ஜிஆருக்கு வந்து கரிஸ்மாட்டிக் இருக்கும், சிவாஜிக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கரிஸ்மாட்டிக் இருந்துச்சு. அதுதான் சொல்றேன் நடிப்பு. இப்ப ஆனா நம்ம தமிழ்நாடு மக்கள் யார் அதிகமா இது பண்ணாங்க? என்டர்டெய்னர் கரிஸ்மாட்டிக். அந்த சரி ரஜினி கமல் வாங்க, என்ன வேணுமோ அதான் பாப்பாங்க. கமல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இது ஓகே, இது வந்து நம்ம வந்து ரஜினி கமல் இன்னொரு வீடியோ ரஜினி கமல் பத்தி பேசலாம். அப்படின்னா கேட்க போறீங்க. விஜய் அஜித்தை பத்தி பேசலாம். இந்த மாதிரி பேசலாமாங்கறத கமெண்ட்ல சேலஞ்ச் நான் சொல்ல. நீங்க சொல்லுங்க. இல்ல சேலஞ்சா நான் சொல்ல. சிவகார்த்திகேயன் அவரோட ஃபியூச்சர் டெவலப்மென்ட் சொல்றேன். இந்த மாதிரி மாஸ் ஹீரோ ஆகணும்னா நெகட்டிவ் ரோல்னு சொல்ல, நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரோல். ஆமா, கொஞ்சம் தைரியமா ஆக்ஷனா பண்ணனா நம்ம இல்ல அது டான்ல அது பண்ணிருந்தாரு. அது டான்ல இல்ல டான்ல ஒரு ஃபன் எலிமெண்ட் தான், காமெடி தான். அது அவர் காமெடி பண்ணாம மாஸ் ட்ரை பண்ணிருந்தாங்க. டான்ல ட்ரை பண்ணிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிரலாம். அதான் யதார்த்தம், அவட்டோர் யதார்த்தம் இருக்கு. ஆமா, தனித்து இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அவர் படம் ஓடினாலும் சரி ஓடாட்டையுமே சரி, அவர் நடிக்கிற கேரக்டர் என்னை பொறுத்துக்கு நான் சின்ன வயசுல சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை பார்த்துருக்கேன். அப்புறம்
கமலஹாசன் உலகநாயகன் சாரையும் ஆக்டிங்கை பார்த்துட்டு அந்த வரிசையில் ஒரு வருவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எஸ்கேவும் சிறந்த ஆக்டர் தான். எஸ்கே ஃபேன் சார் திட்டாதீங்க. நானும் அதான் சொல்ல வரேன். எஸ்கே வந்து நல்ல ஆக்டர் தான், பட் பர்ஃபார்மன்ஸா தலையை விட்டுட்டேன். சொல்லுங்க. தலைவர் சொல்லுங்க அவட. தலையை பத்தி நிறைய விஷயம் சொல்லலாம். கடவுள இப்ப முடிய டைம் இல்ல. அதான் சிவகார்த்தி நல்ல ஆக்டர் தான் நான் ஒதுக்குறேன். பட் வந்து அட்டம்ப்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது சரி, ஆக்டிங்கில் அதே ஸ்கோப் கொடுக்கறது சரி, ஒரு படம் ஃபுல்லாக மாசின் இல்லாமல் அவரை தாழ்த்தி நடத்துறது சரி, இல்லை எந்த கேரக்டர் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு சரி, அதில் வந்து விஜய் சார் எங்கேயோ இருந்திருக்காரு. அவரோட படம் ஓடுதோ ஓடலையோ அது மேட்டர் இல்லை. இது நாளைக்கு ஒரு மக்களுக்கு ஒரு புதுசாக தரேன். செக்கச்சந்தவானத்தில் வந்து மனித தண்ட அரசனை வந்து மொத்தம் 3 பேர் அடிச்சுட்டு ஒரு கடைசியில் ஒரு ஹீரோ மாதிரி நிற்பார். நம்பரமா இருக்கும். அதே காத்தாவில் 2 காதல 2 பேர் ஜோடினா நம்பரமா இருக்கும். அதுதான் இதோட பெஸ்ட் பாயிண்ட் விஜய் சார். கன்வின்சிங் ஆக்டர். 96 விட்டுட்டோம். 96 சொல்லு. ஐயோ அப்பா என்ன மாதிரி லவ் மூவி. அதான் இந்த நீங்க இவரா அந்த அவ்வளோ டீசென்டான ஒரு ஆமா வேரியேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இல்லை இதுதான் சொல்கிறேன். இப்போ சிவகார்த்தியின் ஒரு 10 மூவி எடுத்து பாருங்க, கேரக்டர் வேரியேஷன் எவ்வளோ இருக்குது. விஜய்சேவோட 10 மூவி ஓடுதோ இல்லையா நான் சொல்கிறேன். எடுத்த மூவி 10 மூவி எடுத்து பாருங்க, வேரியேஷன் என்ன காமிச்சிருக்காரு. அடுத்த படத்து ஸ்கிரிப்ட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ கவின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாரு. 96 வந்து ப்ரமோஷன் ஒண்ணுமே கிடையாது. ஆமாம், ரியலா தியேட்டருக்கு போய் பார்த்த ஆடியன்ஸ் வந்து சொல்லி அப்படிதான் படம் ஒரு விளம்பரமாகி அப்படிதான் படம் இட்டாச்சு. ஸோ அவர் வந்து எப்படி சொல்கிறது, அதான் ஒவ்வொன்றும் புதுசாக ஒரு மக்களுக்கு தரணும். இப்போ பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணால் அவர் இருக்கிற இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மேரி கிறிஸ்மஸ் வந்து வடிச்சுக்கிட்டே இருப்பார். 50 படம் சூர்யா 44 கிட்ட தான் வந்திருக்காரு. அதுக்குள்ள 50 படம் தாண்டி போயிட்டாரு. அவர் நினைச்சா வந்துருக்கணும் அவசியம் இல்லை. விஜய் சேதுபதி நல்ல நடிகர். இப்போ இந்த டைமில் ஒரு இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் 50 படம் நடிச்சது ரொம்ப பெரிய விஷயம். எஸ்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 25வது படத்துக்கிட்ட வரப்போகிறாரு. இன்னைக்கு டேட்டில் சினிமாவில் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற என்டர்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. அந்த விஷயம் சிவகார்த்தியின் தொடர்ந்து பண்ணுறதுனால நம்ம எஸ்கே சைடு எடுத்து நம்ம பேசுகிறோம். உங்களுக்கும் அப்படி தோணுச்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் எஸ்கேக்கு ஏட் தான் கிடையாது. தேட்டர் போகிறதுனா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இல்லை, படம் நல்லா இருக்கா இல்லையா அதுக்காக தான் போகிறோம். அப்படிப்படி பார்த்தா உண்மையிலே நம்ம சிவகார்த்தியின் படம் தான் போவோம். இப்போ விஜய் சேதுபதி படம் ஒன்று போகுது, சிவகார்த்தியின் படம் போகுதுன்னா ஃபேமிலியான கிட்டத்தட்ட எல்லாரும் 3/4 பேர் சிவகார்த்தியின் படத்துக்கு தான் போவாங்க. அதான் உண்மை. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் வைஸு, டான்ஸ் வைஸு, காமெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி தான் ப்ளஸ். அப்போ தமிழ் சினிமா வந்து கட் பண்ணி சாங் போடுற நிலைமையில தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக சிவகார்த்திகேயன், நடிப்பில் விஜய் சேதுபதி. அதே மாதிரி வீடியோ வந்து யார் மனதும் இதுல இது சிவகார்த்தியன் ஃபேன்ஸியோ யாருமே ஏட் பண்றது இல்லை. இதுல வந்து நல்லதுன்னு தான் எடுத்துக்கோங்க, கெட்டது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி ஒரு தளபதி இல்லை சூப்பர் ஸ்டார் உலகநாயகன். ஏன்னா முன்னாடியே சொல்லியாச்சு, நான் தளபதி ஃபேன், வெங்கடேஷ் சொல்லிட்டாங்க. முக்காசு வேற யாரோ ஃபேன் தான். நாங்க வந்து பர்டிகுலர் இப்போ நான் வந்து விஜய் சேர் ஃபேன் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு விஜய் சேர் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் விஜய் சேர் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த எக்ஸ்ட்ரா யாருக்கு பிடிக்கிறது அதுல இருந்தா அந்த விஷயம் வந்துச்சு. Thank you for watching. Keep support us. ASR Tamil channel subscribe பண்ணுங்க. போய் படுத்துங்க. பை. எவ்வளவு நேரம் பேசுறீங்க? 1/2 மணி நேரம்.